குழந்தைகளே, நாம் இப்பொழுது பக்கம் 14, 15 உள்ள பயிற்சியை செய்யவிருக்கின்றோம். வாருங்கள். முதலில் பக்கம் 14 உள்ள படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வாத்து அழகாக குளத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றது. வாத்து என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் தானே? நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் இந்த அழகான வாத்திற்கு வண்ணம் தீட்டி மகிழுங்கள். குழந்தைகளே, நாம் இதே பகுதியில் உள்ள அடுத்த பயிற்சிக்கு செல்லலாமா? வாருங்கள். முதலில் இந்த படத்தினை நன்கு உற்று நோக்குங்கள். படம் எவ்வாறு வரையப்பட்டுள்ளது? படம் முழுவதும் புள்ளிகள் வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, நாமும் நம் எழுதுகோலை கொண்டு புள்ளிகளை இணைப்போமா? வாருங்கள். இப்பொழுது என்ன படம் என்று கூறுங்கள். அழகான வீடும் வீட்டைச் சுற்றி அழகான தோரணங்களும் வரையப்பட்டுள்ளது. குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதுகோல் துணையுடன் புள்ளிகளை இணைத்து அழகான வீட்டையும் தோரணத்தையும் உருவாக்கி மகிழுங்கள். நன்று. குழந்தைகளே, நாம் இப்பொழுது வாங்க என்னோடு என்ற புத்தக பயிற்சியினை செய்யவிருக்கின்றோம். வாருங்கள், புத்தக பயிற்சியில் இணைவோமா? முதலில் பக்கம் எண் 15 நன்கு உற்று நோக்கி பாருங்கள். என்னென்ன படங்கள் இருக்கிறது? முதலில் பாம்பு, அதற்கு கீழே 2 பட்டாம்பூச்சிகள், அதன் பின் 2 தேனீக்கள், பிறகு வண்டு, இறுதியாக 2 நத்தைகள் உள்ளன. குழந்தைகளே, முதல் வரிசையில் உள்ள புள்ளிகளை கவனித்தீர்களா? புள்ளிகள் வளைந்து நெளிந்து பாம்பை சென்றடைகிறது. அதன்பின் உள்ள 2 வரிசைகளையும் பாருங்க. பட்டாம்பூச்சி பறப்பதை போல் மேலும் கீழுமாக புள்ளிகள் வரையப்பட்டுள்ளன. அதன் பின் உள்ள 2 வரிசையையும் பாருங்க. இதை பார்த்தவுடன் எந்த எழுத்து உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? ந என்ற எழுத்து. இந்த 2 வரிசைகளும் ந என்ற எழுத்தை போல் சுழித்து சுழித்து புள்ளிகள் வரையப்பட்டுள்ளது. அதன் பின் உள்ள வரிசையை பாருங்க. எந்த எழுத்து நினைவுக்கு வருகிறது? பா என்ற எழுத்து. பா என்ற எழுத்தை இணைத்தாற்போல் புள்ளிகள் வரையப்பட்டுள்ளன. குழந்தைகளே, அடுத்த 2 வரிசைகளையும் பாருங்க. இதை பார்த்தவுடன் எந்த உயிரி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? நத்தை. இந்த புள்ளிகளின் வடிவம் நத்தை ஓடு மாதிரி இருக்கிறதா? இந்த 2 வரிசைகளும் நத்தை ஓடு போல் புள்ளிகள் வரையப்பட்டுள்ளது. இறுதி வரிசையை பாருங்க. இது என்ன வடிவம்? வட்டம். இறுதியாக வட்ட வடிவில் புள்ளிகள் வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, நீங்கள் எழுதுகோலை கொண்டு சிவப்பு வண்ண மை வைக்கப்பட்ட இடத்தில் ஆரம்பித்து புள்ளிகளை இணைத்து இறுதியில் அந்த வரிசை படத்துடன் இணைக்க வேண்டும். அனைத்து வரிசையில் உள்ள புள்ளிகளையும் இவ்வாறே இணைக்க வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் விரல்களுக்கு நல்ல பயிற்சி கிடைப்பதோடு எழுத்துக்களை வடிவமாகவும் அழகாகவும் எழுத பயிற்சி கிடைக்கிறது. எனவே நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 15 எடுத்து எழுதுகோல் உதவியுடன் புள்ளிகளை வரிசையில் இணைத்து மகிழுங்கள். நன்றி.